வாப்பமார் தாண்ட மகள் தாண்ட மகன் எப்படி இருக்கிறாங்க, தொழுகையோடு இருக்கிறாங்களா? சொபகு இல்லைன்னு வைங்களே, அந்த வீட்டுக்கு முசீபத்து தானே, பரக்கத்து இல்லதானே. மாப்பிள்ள பொஞ்சாதியோட கோபம் இறக்கமிக்காது, பிள்ளைகள் வாப்போமாரோட வெறுப்பாத்தான் நிற்பாங்க. சொபகு இல்லாத முசீபத்து கெட்ட அந்த வீட்டுக்கு முசீபத்து தான் வரும். அதனால அருமையான பேரன்பு பெருமக்களே, அப்படிப்பட்ட அந்த நல்ல வார்த்தைகளில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன கடைசியான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் மிக முக்கியமான ஒன்று. யா புனைய லா தகுன் அஜஸ மின் ஹாதா தீக் யுஸவ்விபு பில் அஸ்ஹார் வ அன்த நாயிமுன் அலா ஃபிராஷி. இந்த சேவலை விட, ஒரு சேவலை காட்டி இந்த சேவலை விட மோசமானவனாய் இருந்திராதே. சேவல் கூட தஹஜ்ஜுது கிளம்பி கூவுது. அந்த சேவல் கூற நேரத்துல நீ முசீபத்து முடிச்ச தூக்கத்தை பெட்ஷீட்டால போத்தி படுத்தா எவ்வளவு பெரிய ஒரு முசீபத்து. அது சஹருக்கே எழும்புது, சொபகு பாங்கோட எழும்புது, மலக்குமார்கள் வார நேரத்துல சேவல் கூவுது. சேவல் கூவ சத்தம் கேக்குதானே, நீங்க ஓத்தி கொண்டு படுக்கிற. சேவலுக்கு பரக்கத்து, அவங்களுக்கு முசீபத்து. அதனால இந்த முசீபத்து எல்லாம் இல்லாம கோடுமண்டா ஒவ்வொரு வீட்டுல வாப்பமாறு அலர்ட்டா ஈக்கோணும், வாப்பமாறு விழிப்பா ஈக்கோணும், அவங்க சரியா ஈக்கோணும், அவங்க ஜமாத்து தொழுகைக்கு வரணும், பிள்ளைகளை ஜமாத்து தொழுகைக்கு அனுப்பணும், கையோட குட்டியும் வரணும். நேர காலத்தோட நீ தூங்கிட்டு நீ பின்னத்து கதவால வான்னு சொன்னா அது விளப்பங்கெட்ட வாப்பா. படிச்சவராய்க்கலும், கோட்டை போடுவராய்க்கலும், BMW போறவாய்க்கலும், பிளைட்ல பறக்குறாய்க்கலும், நீ பின்னத்து கதவால வா, எந்த ஜாம் பண்ணாலும் பரவாயில்லைன்னா அது விளப்பம் இல்லாத விளப்பங்கெட்ட வாப்பா உண்டு. ஆனால விளப்பமுள்ள வாப்பா அப்படி சொல்லுகல்ல, தூங்கிக்கோ நேரத்தோட, நேரத்தோட எலும்புன்னு தான் வாப்ப சொல்லுவார். ஆனால விளப்பமுள்ள வாப்ப வாயிக்கோ. ஆனால யாரையும் மேசிரல்ல, பிழையா தொப்பிய போட்டுக்கொண்டா சரியா போட்டுக்கொண்டா சரி. மின்பர்லிய ஹத்தீபும் தான், அவர் பிழை செய்தாரா, அவர் சரியாயிட்டார் சரி. நீங்க பிழை செய்றீங்களா, நீங்க சரியாய் கொண்டா சரி. எல்லாம் அப்படியே சொல்ற. நானா